தனிநபர் வருமான வரி விலக்கிற்கான உச்சவரம்பு 12 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்படுவதாக மத்திய பட்ஜெட்டில் அறிவிப்பு. புதிய வருமான வரி திட்டத்தின் கீழ் ஆண்டு வருமானம் 12 லட்சம் ரூபாய் வரை வருமான வரி கிடையாது. வீட்டு வாடகைக்கான வரி கழிவு 2,40,000 ரூபாயில் இருந்து 6 லட்சம் ரூபாயாக உயர்வு. மூத்த குடிமக்களுக்கான வட்டி வருவாயில் 1 லட்சம் ரூபாய் வரை வருமான வரி கிடையாது என்றும் பட்ஜெட்டில் அறிவிப்பு. வரி சலுகை அறிவிப்பால் நடுத்தர வருமானம் உள்ள 1 கோடி பேர் பயனடைவார்கள் என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவிப்பு. அரசுக்கு நேரடி வரிகள் மூலமாக வருமானத்தில் 1 லட்சம் கோடி ரூபாயும் மறைமுக வரிகள் மூலமாக 2,600 கோடி ரூபாயும் இழப்பு ஏற்படும் என்றும் தகவல். லித்தியம் அயன் பேட்டரிகளுக்கான சுங்க வரி ரத்து செய்யப்படுவதாக பட்ஜெட்டில் அறிவிப்பு. மின் வாகனங்கள், செல்போன்களின் விலை குறைய வாய்ப்பு. LED பேனல்களுக்கான சுங்கவரி 10% 20% அதிகரிப்பதாக பட்ஜெட்டில் அறிவிப்பு. டிவி, கணினிகள் உள்ளிட்டவற்றிற்கான விலை உயர வாய்ப்பு. நாடு முழுவதும் 200 இடங்களில் புற்றுநோய் சிகிச்சை மையங்கள் அமைக்கப்படும். 36 உயிர்காக்கும் மருந்துகளுக்கு இறக்குமதி வரியை ரத்து செய்து பட்ஜெட்டில் அறிவிப்பு. நாட்டில் மருத்துவ சுற்றுலாவை மேம்படுத்த ஹீல் இந்தியா திட்டம் செயல்படுத்தப்படும் என பட்ஜெட்டில் அறிவிப்பு. மானியத்துடன் கூடிய முத்ரா கடன் திட்டம் சுற்றுலாத்துறைக்கும் விரிவாக்கம் செய்யப்படும் என்றும் நிதியமைச்சர் தகவல். நாடு முழுவதும் மேல்நிலைப் பள்ளிகள், சுகாதார நிலையங்களுக்கு பாரத் நெட் மூலம் இலவச பிராட்பேண்ட் வழங்கப்படும். மாணவர்களுக்கான பாடங்கள் தாய்மொழியில் டிஜிட்டல் முறையில் வழங்கப்படும் என்றும் நிர்மலா சீதாராமன் அறிவிப்பு. குறைந்த வேளாண் உற்பத்தி கொண்ட 100 மாவட்டங்களில் பருப்பு விவசாயத்தை ஊக்குவிக்க திட்டம். நாடு முழுவதும் 1,70,00,000 விவசாயிகள் பலனடைவர். நாட்டின் நிதி பற்றாக்குறை மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 4.8% உள்ளதாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தகவல். வரும் நிதியாண்டில் 14,82,000 கோடி ரூபாய் கடன் வாங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் அறிவிப்பு. ₹1 வருவாயில் அதிகபட்சமாக கடன்கள் மூலம் 24 பைசா, வருமான வரி மூலம் 22 பைசாவும் கிடைப்பதாக பட்ஜெட்டில் தகவல். செலவினங்களில் ₹1 அதிகபட்சமாக மாநிலங்களுக்கான வரி பகிர்விற்கு 22 பைசாவும், வட்டியாக 20 பைசாவும் செலவிடப்படுவதாகவும் தகவல். காப்பீட்டுத் துறையில் நேரடி அந்நிய முதலீட்டிற்கான உச்சவரம்பு 100% அதிகரிப்பு. 74% 100% உயர்த்தப்படுவதாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவிப்பு. 2033க்குள் நாட்டில் புதிதாக 5 சிறிய மற்றும் நடுத்தர அணுமின் நிலையங்கள் 20,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்படும். விண்வெளித்துறை வளர்ச்சிக்காக தேசிய அளவில் ஜியோ ஸ்பேஸ் இயக்கம் உருவாக்கப்படும் என்றும் பட்ஜெட்டில் அறிவிப்பு. அடுத்த 5 ஆண்டுகளில் மருத்துவ படிப்புகளுக்கு கூடுதலாக 75,000 இடங்களை ஏற்படுத்த இலக்கு. 500 கோடி ரூபாயில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப கல்வி மையம் அமைக்கப்படும் என்றும் பட்ஜெட்டில் அறிவிப்பு. மத்திய பட்ஜெட்டில் பாதுகாப்புத் துறைக்கு 4,91,000 கோடி ரூபாயும், ஊரக வளர்ச்சித்துறைக்கு 2,66,000 கோடி ரூபாயும் ஒதுக்கீடு. உள்துறைக்கு 2,33,000 கோடி ரூபாயும், வேளாண் துறைக்கு 1,71,000 கோடி ரூபாயும் ஒதுக்கப்படுவதாக அறிவிப்பு. ஸ்விக்கி, சொமேட்டோ, செப்டோ உள்ளிட்ட 1 கோடி பகுதி நேர ஊழியர்களுக்கு இலவச சுகாதார காப்பீடு. அரசின் இ-ஸ்ரம் இணையத்தில் பதிவு செய்து பயனடையலாம் என நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவிப்பு. 2005ஆம் ஆண்டில் 1 லட்சம் ரூபாயாக இருந்த தனிநபர் வருமான வரி விலக்கு வரும் நிதியாண்டில் 12 லட்சம் ரூபாயாக உயர்வு. 20 ஆண்டுகளில் ஒவ்வொரு பட்ஜெட்டிலும் நிதியமைச்சர்கள் அளித்த வரிச் சலுகைகள் விவரம் வெளியானது.
அடுத்த 2 அல்லது 3 ஆண்டுகளில் 200 புதிய வந்தே பாரத் ரயில்கள் இயக்கப்படும் என ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அறிவிப்பு. ரயில்களில் 17,500 ஏசி அல்லாத பொதுப்பெட்டிகள் இணைக்கப்படும் என்றும் உறுதி. மத்திய நிதிநிலை அறிக்கை என்றாலே தமிழ்நாட்டிற்கு ஓரவஞ்சனைதானா என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேள்வி. எத்தனையோ கோரிக்கைகளை முன்வைத்தும் ஒன்றை கூடவா பட்ஜெட்டில் சேர்க்க மனம் வரவில்லை என்றும் வினா. சென்னை மற்றும் புறநகரில் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு லேசான மழை பெய்ய வாய்ப்பு. பெருநகரில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் வானிலை மையம் தகவல். யார் தவறு செய்தாலும் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படுவதாக திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி தகவல். அதிமுகவினர் செய்யும் தவறுகளை மறைத்து திமுக மீது EPS வீண் பழி சுமத்துவதாக குற்றச்சாட்டு. ECRல் காரில் பெண்கள் துரத்தப்பட்ட வழக்கில் மேலும் ஒருவர் கைது. துணை ஆணையர் கார்த்திகேயன் தகவல். 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அறிவிப்பு. அதிமுக உட்கட்சி விவகாரம் தொடர்பாக விசாரணை நடத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி தாக்கல் செய்த வழக்கு தள்ளுபடி செய்ய வேண்டும் என தேர்தல் ஆணையம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு. பொது விடுமுறை நாளான இன்று அனைத்து பத்திரப்பதிவு அலுவலகங்களும் செயல்படும் என தமிழக அரசு அறிவிப்பு. மங்களகரமான நாட்களில் ஆவணங்கள் பதிவு மேற்கொள்ள பொதுமக்கள் விரும்புவதால் நடவடிக்கை. சோமாலியாவில் அமெரிக்க ராணுவம் நடத்திய வான்வெளி தாக்குதலில் குகையில் பதுங்கியிருந்த ISIS தீவிரவாதிகள் உயிரிழப்பு. பொதுமக்களுக்கு பாதிப்பின்றி தாக்குதல் நடத்தப்பட்டதாக எக்ஸ் தளத்தில் ட்ரம்ப் பதிவு. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையே மும்பையில் இன்று 5வது T20 கிரிக்கெட் போட்டி. 3-1 என்ற கணக்கில் இந்திய அணி முன்னிலை பெற்றுள்ள நிலையில் வெற்றி தொடருமா என எதிர்பார்ப்பு.